ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கான வீடியோவில் இந்த நியூ இயரில் எந்தெந்த விஷயம்லாம் ஃபாலோ பண்ணி நம்மளுடைய லைஃப்பை நம்ம 2025 ரீசெட் பண்ணலாம். 2024 சில விஷயம் செஞ்சுருப்போம், சில விஷயம் செய்யாமல் இருப்போம். பட் 2025 எப்படி ஈஸியாக ப்ராக்டிக்கலான வேஸில் உங்கள் லைஃப்பை ரீசெட் பண்ணிக்க முடியுன்ற வீடியோ தான் இது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம பிளான் பண்ணுறது தான். இது எல்லாருமே கண்டிப்பாக ஒரு தடவையாவது பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால் எது வரைக்கும் நம்ம பிளான் பண்ணுறோம், எப்படி பிளான் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய சக்ஸஸ் இருக்குது. நம்மளுடைய பிளானிங் ரியலிஸ்டிக்கான கோல்ஸாக இருந்தது, அதாவது நம்மளால் செய்யக்கூடிய கோல்ஸாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் கோல்ஸை பிளான் பண்ணும்போது ஒரு சில ஹேபிட்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஹேபிட்ஸை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோல்ஸையும் நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும். நம்மளுடைய கோல்ஸ் எல்லாமே செய்யக்கூடியதாக ரியலிஸ்டிக்காக இருக்கிறனால ஈஸியாக அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த கோல்ஸை கீப் அப் பண்ண முடியும். அடுத்ததாக டீக்ளட்டரிங் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு தேவை இருக்கிற பொருள் மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் போட்டுடலாம். நீங்கள் யாருக்காவது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்துடலாம், இல்லாட்டினா ட்ராஷில் நீங்கள் போட்டுடலாம். அப்படி பண்ணும்போது நீங்கள் வாங்கின பொருளை திருப்பி வாங்க தேவையில்லை. அதே மாதிரி ஆர்கனைஸ்டாக இருக்கிறனால தேடி எடுக்க தேவையில்லை. அதனால் உங்களுக்கு பணமும் நேரமும் ரொம்ப மிச்சமாகும். அதனால் உங்களுடைய எல்லா பொருட்களுமே டீக்ளட்டரிங் பண்ணுங்கள். டீக்ளட்டரிங் பற்றி தெரியல அப்படின்னா நான் ப்ளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். பட்ஜெட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் டெய்லியும் என்னென்ன செலவு பண்ணுறீங்க, மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுது, என்னென்ன கேட்டகரிஸ் அப்படின்றல நீங்கள் செலவு பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எது தேவையுள்ள செலவு, தேவையில்லாத செலவு அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு தெரியும். அடுத்த தடவை அந்த தப்பை நம்ம பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா நோ ஸ்பெண்ட் டே அப்படின்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அப்படின்னா ஒரு மாதத்தில் இந்த நாள் நான் செலவு பண்ண மாட்டேன், இல்லை இந்த மாதம் ஃபுல்லாமே நம்ம எதுவுமே தேவையில்லாமல் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான டிசிஷன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பட்ஜெட்டிங் கோலை நோக்கி போடுறதுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே ஆனாலும் சரி, உங்கள் பட்ஜெட்குள்ளே உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் ரன் பண்ண முடியும். அதே மாதிரி மாத செலவுகளையும் அதே மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுடுங்க. நான் இந்த மாதிரி செக் ஃபோல்டரில் தான் தனித்தனியாக எடுத்து வச்சுருவேன். அதனால் இதுக்கு மேலே என்னால் செலவு பண்ண முடியாதுன்னு நினச்சா கூட, பட் ஜிபேலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு பணம் போகிறதே தெரியாததுனால கையில் வச்சு எப்போவுமே செலவு பண்ணுங்கள். அடுத்தது செல்ஃப் கேர் அப்படின்னா உங்களுடைய ஒரு நாளில் உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக்கங்க. ஒரு 15 மினிட்ஸோ இல்லை ½ அன் ஹவரோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யலாம். ஒரு ஹாபியாக இருக்கலாம், இல்லை படிக்கிறதா இருக்கலாம், இல்லை செடி வைக்கிறது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கலாம். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்குமோ அந்த விஷயத்த நீங்கள் அந்த 15 மினிட்ஸ் இல்லை ½ அன் ஹவருக்குள்ளே உங்களுடைய டைம் பொறுத்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம நிறைய வேலை செய்கிற மாதிரி நமக்கு தோணாது. அதனால் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் வராமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ப்ரேயர் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நியூ இயர்லேருந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணலை அப்படின்னா ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா காலையில் எந்திரிச்சு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவான ஃபீலிங் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம எல்லா விஷயங்களும் செய்யும்போது எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக முடிகிற மாதிரியே இருக்கும் நமக்கு. அதனால் ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ணலை ஆரம்பிக்கலை அப்படின்னா ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்கள் நாளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக மீல் பிளானிங் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு காலையில் என்ன செய்யணும், மத்தியானம் என்ன செய்யணும், நைட் என்ன செய்யணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த நாளில் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது ஏற்கனவே தெரியறனால டைம் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு என்ன செய்யணுன்றது யோசிக்கிறதை விட ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை 1 வீக்குக்கு முன்னாடியோ நீங்கள் யோசிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுடுவீங்க. அதே மாதிரி அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுறோம், ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வைக்கிறதுனால அதை தான் நம்ம சமைக்க போகிறோம். அதனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, ஒரு வாரத்துக்கு என்னென்ன சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் இருக்கிறனால ஈஸியாகவே இருக்கும். ஸோ மீல் பிளானிங் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்ததாக டீக்ளட்டரிங் எப்படி ரொம்ப முக்கியமான விஷயமோ அதே மாதிரி க்ளீனிங்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வீடு பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்கணும், அதே மாதிரி எந்த டஸ்ட்டும் இல்லாமல் இருந்தது அப்படின்னா நமக்கே ஒரு ரிலாக்ஸ்டு ஃபீலிங் கிடைக்கும். அதே மாதிரி டஸ்ட்டாக இருந்ததுன்னா இதெல்லாம் டஸ்ட்டாக இறக்கி எப்போ செஞ்சு முடிக்க போகிறோன்ற மாதிரி நமக்கு ஃபீலிங் இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அப்படி தான் இருக்கும். அதனால் நான் ரெகுலராக க்ளீனிங்கை ஃபாலோ பண்ணுவேன்.
நீங்கள் ஒரு நாளில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணாலும் சரி, இல்லை வந்து டேஸ் வைஸாக மண்டே இது செய்யணும், டியூஸ்டே இது செய்யணும் அப்படி பிளான் பண்ணாலும் சரி, வீடை வந்து எப்போவுமே நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் வீட்டில். அதே மாதிரி வீட்டில் இருக்கிற மற்றவங்களுக்கும் அது வந்து ஹெல்த்தியான விஷயமா இருக்கும். க்ளீனிங் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் வந்து டைம் மேனேஜ்மெண்ட். எப்படி வந்து நீங்கள் ஒரு நாளை பிளான் பண்ணுறீங்க அப்படின்றது பொறுத்து தான் உங்கள் நாள் ஃபுல்லாக ப்ரொடக்டிவாக இருக்கீங்களா இல்லையான்றது தெரியும். என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணுன்றது தெரியறனால நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை. எல்லா விஷயங்களையும் கரெக்டாக செஞ்சு முடிக்க அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து வெக்கேஷன். நம்ம வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக கண்டிப்பாக வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கோம். அதனால் வருஷத்தில் ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ வந்து வெளியில் போயிட்டு வர்றது உங்களுக்கு சேஞ்ச் கொடுக்கும். காசு செலவு பண்ணி வெளியே போகணுன்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வீட்டு பக்கத்துலேயோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து அவுட் ஸ்டேஷனோ வந்து போயிட்டு வரலாம். இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலை செஞ்சோன்னா நமக்கு வந்து அந்த வேலை செய்கிற அலுப்பும் வந்து தெரியாமல் இருக்கும். அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2 தடவையோ கண்டிப்பாக வந்து வெக்கேஷனை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. 2025ல் உங்கள் லைஃப்பை ரீசெட் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்களை இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.